வணக்கண்ணா. இந்த கல்லெல்லாம் இப்ப எதுக்காக இவ்வளவு உடச்சு போட்டு வச்சிருக்கீங்க? இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. பயன்படுத்தாத வீட்டை இடிச்சுக்க அப்படிம்பாங்க. அதை இடிச்சு கொண்டுகிட்டு வந்து நாங்க உடைச்சு இதை வந்து சுண்ணாம்பு நீரை ஊற்றி சிமெண்ட் கொஞ்சம் போட்டு அதே செவுத்து வச்சு வேலை செய்வோம். செங்கல்லாம் இன்னைக்கு 10 ரூபா 11 ரூபா 12 ரூபா அங்க வரும் விற்கிறதுக்கு. அது கட்டுனாலும் நமக்கு வந்து ரொம்ப ஹீட்டு தான். இது இருந்தோம்னா ஃபேனே மேலே போட வேண்டியதுல ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்கும். பங்குனி சித்திரையில இப்ப வர்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. நம்ம பழைய கட்டிடத்தெல்லாம் இடிச்சு அதெல்லாம் எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லிட்டு எந்த கொத்தனார் எந்த இன்ஜினியராக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து இதையே பயன்படுத்துறாங்க. பரவாயில்லாங்க, வேஸ்ட் எதுவுமே ஆகாம எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து இந்த கலவையை வந்து ரெடி பண்ணி இதை வச்சு தரைத்தளம் வந்து அமைக்க போறாங்க, கான்கிரீட்டு. அதுதான் இப்போ பார்க்க போறோம். வேகமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் மண்ணாவே கொட்டி வச்சிருந்தாங்க. எதுக்காக இந்த மண்ணுன்னு சொல்லி கேட்டப்ப இதுல வந்து பிரிக்ஸ் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப செங்கல் பண்றோம் இல்லைங்களா, செங்கலுக்கு மாற்றம் இந்த பிரிக்ஸ் வந்து செஞ்சு இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய மண் வகைகளை பயன்படுத்தி அதுல சுண்ணாம்பு கலந்து காய வச்சிடுறாங்க. காய வச்சு அதை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து மறுபடியும் உடைச்சி மீதி இருக்கிறத நல்லா சலிச்சுக்கிறாங்க. சலிச்சு அந்த மண்ணை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த மண்ணை எடுத்து இதில் தான் வந்து பிரிக்ஸ் வந்து செய்ய போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மண், அதேமாதிரி இங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மண், அப்புறம் வந்து சுண்ணாம்பு, இது மட்டும்தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதை வச்சு வந்து செங்கல் தயாரிக்க போகிறாங்க. அதாவது செங்கல் மாதிரியே இருக்கிற ஒரு கல் ரெடி பண்ண போகிறாங்க. பாருங்க, 2 பேர் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்தாதான் அந்த கல்லை வந்து தயாரிக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து உறுதியாக வந்து இது இருக்குங்க. 15 நாளைக்கு இதை கியூரிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் தண்ணி விட்டு 15 நாள் கியூரிங் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிடங்களுக்கு ஏற்ற மாரி பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த பிரிக்ஸ் தேவைப்படுற இடத்துல மட்டும் இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. மற்ற இடத்துல வந்து இந்த தரைதளம் அமைச்சாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்து பயன்படுத்திக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வணக்கங்க, என் பேர் ராமச்சந்திரன், இன்ஜினியராக இருக்கேன், ஸ்கேட் இன்ஜினியராக. நாங்கள் அந்த பயிரில் பார்த்தீங்கன்னா அருண்ன்ற ப்ராஜெக்டில் இதுதான் பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இந்த செவத்துக்கும் இந்த செவத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த செவரு ஃபுல்லாக மண் செவரு. இதுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஏற்படுத்துறதுக்காக இந்த செவரு ஓட்டும் போதே எங்கெங்க எங்களுக்கு இந்த செவரு வருதோ அதை கனெக்ட் பண்ணி நாங்கள் உள்ளேயே இதுக்குள்ளேயே ஒரு வரி கொடுத்துருப்போம், பல்லு கொடுத்துருப்போம். அந்த பல்லு வரி பார்த்தீங்கன்னா இதை இணைக்கிறதுக்கு தேவைப்படுது. அப்படி போடும்போது இந்த நடுவில் கிராக் வந்து ஃபார்மாக இருக்கும். இந்த செவரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாங்க. 2 போட்டும் சட்டரை வச்சு நமக்கு என்ன தேவைப்படுதோ, 3/4 அடினா 3/4 அடி, 1 அடினா 1 அடி, அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி சட்டரை வச்சுருவோம். சட்டரை வச்சு விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ரேஷியோ மிக்ஸ் பண்ணி கலவையாக போட்டு கொண்டு வந்து அதில் ஃபில் பண்ணிடுவாங்க. நல்லா பேக் பண்ணி ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிட்டு அந்த சோறு நமக்கு வந்துடும். நாங்கள் வந்து இந்த ஜாலி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஜாலிங்க. இந்த ஜாலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிட்ட காமிச்சு தெரியும் உங்களுக்கு. இந்த பேசட் பார்த்தீங்கன்னா சனி மூல நேரம் அதுமாங்க. இது பார்த்தீங்கன்னா வாயு மூலமாங்க. சனி மூலையிலிருந்து காற்று உள்ளே வந்துட்டு பில்டிங்கில் சுற்றி ஒரு கூலிங் ஏற்படுத்திட்டு திரும்பி உள்ளே வந்துட்டு நமக்கு தேவையில்ல இந்த காற்று எல்லாமே, ஹீட் காற்று எல்லாமே வாயு மூல வழியாக வெளியே போயிடும். அதுக்காக போட்டிருக்க ஜாலி இந்த ஜாலிங்க. சங்கன் ஏரியானா போட்டும் படிக்கட்டு கொடுத்து உள்ள அவுட்ரு தின்ன மாதிரி வச்சு உட்காந்து பேசிக்கிற மாதிரிங்க. இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்து பேசுறதுக்கு. இது சங்கன் 1ங்க, இது சங்கன் 2. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபியூச்சரில் கஃபே வருது. ஏன்னா ஒரு புது மாடலில் நாங்கள் விண்டோ பண்ணியிருக்கோம். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கட்டை வண்டிம்பாங்க. அது ஒரு சக்கரத்தை வாங்கி அதை வந்து அதை டிசைன் பண்ணி இந்த இடத்துக்கு தந்தாப்புல வின்ஃபோர்ஸ்க்கு ஏற்றாப்புல இதை வச்சுருக்கோம். இந்த கட்டிடக்கலை நுட்பங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. வேஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து செஞ்சுருக்காங்க. மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடியோ ஆர்கிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து செஞ்சுருக்காங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம ஸ்டூடியோ ஆர்கிவ்ஸ்ல இருக்கிறவங்ககிட்டயே கேட்டு இதை எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். மிகவும் சிறப்பா இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்லை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் கைலாஷ். வணக்கம், நான் ஹரிணி.
2 பேருமே கட்டிடக்கலையை சார்ந்து படிச்சுட்டு ஸ்டுடியோ ஆர்கைவ்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களோட 2 நண்பர்கள் ராஜதர்ஷினி, ஆதர்ஷ், இவங்க 2 பேருமே சேர்ந்து 4 பேரா வந்து ஸ்டுடியோ ஆர்கைவ்ஸ்ன்ற கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டுடியோ ஆர்கைவ்ஸ்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்ட், கிராஃபிக், ரிசர்ச், அப்புறம் ஆர்கிடெக்சரா சம்பந்தமான எல்லா கட்டுமானத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதுல இருந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆரம்பிச்சு இப்போ செங்கல், சிமெண்ட் இதுதானே வந்து கட்டிடத்துக்காக யூஸ் பண்றதா இருக்கு. ஸோ நாங்கள் இதுல இருந்து ரிசர்ச் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்துறோம் அப்படின்றத பார்க்கும்போது மாற்று கட்டுமானத்துக்குள்ள இதுவும் ஒரு வழி இருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மாற்று கட்டுமானத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது தாண்டி இப்போ அன்றாட நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அப்புறம் அதில் இருக்கிற வேல்யூ பேஸ்ட் டிஃபரன்சஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும், அப்புறம் இப்போ நம்ம பேசக்கூடிய வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே வந்து ஒரு இலைட் பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்குது, அன்றாட இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆர்கிடெக்சரா அது இல்லை, பொது உடைமையா அது இல்லை அப்படின்ற ஒரு தாக்கம் இருந்துச்சு. இது போற போக்குல இருந்த டிஃபரன்சஸ்னால தனியா ஒரு ஃபேம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிராக்டிஸ், நமக்கு வேணுங்கிற மாதிரி பிராக்டிஸை பண்ணணுன்றதுக்காகவும் ஸ்டுடியோ ஆர்கைவ்ஸை முன்னெடுத்து நடத்துறோம். அப்போ அதுல பயணிக்கும் போது இப்ப இவங்க சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அட்ரஸ் பண்றதுக்காகவும், கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயமா இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளவு வேஸ்ட் ஜென்ரேட் பண்றோம், இது எல்லாமே கொஸ்டின் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் கரெக்டா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ சிமெண்ட் பயன்பாடு வந்து மேக்சிமம் நம்ம ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ்ல எடுத்தோம்னா 200 பில்டிங்ஸ் ஒரு சின்ன ஏரியாக்குள்ளேயே அவ்வளோ வேஸ்ட் வந்து உடனே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு 15 வருஷத்துல ஒரு பில்டிங்கை இடிக்கும் போது டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கான்கிரீட் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா இல்லை இயற்கைக்கு வந்து உகந்ததா இருக்கா அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா இல்லை அப்படின்ற புரிதல்ல இருந்து அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற நோக்கத்துல நாங்க ரிசர்ச், அப்புறம் அதுல சார்ந்து ஒர்க் பண்ணவங்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணதுல வந்து நாங்க சில டெக்னிக்ஸ் டெவலப் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரீஸை வச்சு வால் மெட்டீரியலா யூஸ் பண்றது, அதையே ஃபவுண்டேஷனுக்கு, ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு டெக்னிக், ராம்ட் எர்த், அதுக்கப்புறம் போர்ட் எர்த், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம், சைட்ல ஆன்சைட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. ஸோ இது தாண்டி கம்ப்ரஸ் ஸ்டெபிளைஸ்டு எர்த் பிளாக்ஸ். ஸோ இது வந்து சிஎஸ்சிபி கட்டுமானம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து நம்ம இங்க இருக்கிற மண், இப்போ ஒவ்வொரு பரப்பு நிலையிலயும் வந்து ஒவ்வொரு மணல் வகைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மணல் வகைகளையும் எடுத்து அதை வந்து சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு, சாயில் டெஸ்ட்ல கட்டுமானத்துக்கு தேவையான கம்போசிஷன் என்னென்ன அப்படின்றது வந்து ஒரு கன்சல்டன்சில இருந்து கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்து அதுல இருந்து அப்ரூவல் வாங்கி அங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கட்டுமானத்துக்கு தேவையான கம்போசிஷனையும் நாங்க இங்க எங்களோட சைட்லயே வந்து நாங்க மிக்ஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக்ஸா, அதாவது ஒரு கல், இப்ப செங்கலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்றத தாண்டி இந்த கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். ஸோ இதை வந்து காய விட்டு அதை வந்து ஹேண்ட் கம்ப்ரெஷன்ல பண்ணி அதை வந்து சன் ட்ரைக்கு நாங்கள் ஒரு 15 நாள் கியூரிங்க்கு விட்டு அதை வந்து செங்கல் மாதிரியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களோட கட்டுமானத்துல இந்த செங்கலுக்கு பதிலாக கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக்ஸ் வந்ததுமா இருக்கட்டும், அது கூடவே வந்து சிமெண்ட்டுக்கு பதிலாக மணல், அதாவது மட் மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம சொல்றது வந்து மட் மோட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதையும் வச்சு இப்போ கட்டுமானத்துல நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நாங்க 4 பேர் ஸ்டுடியோ ஆர்கைவ்ஸ், ARKH, ஆதர்ஷ், ராஜதர்ஷினி, கைலாஷ், ஹரிணி. இயற்கை சார்ந்து இயற்கையோட இணைஞ்சு இருக்கிற மாதிரி நிறைய யோசிச்சு ஃபியூச்சர்ல வந்து இப்போ ஒரு கட்டிடத்தை இடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இந்த பூமிக்கே மக்கி போயிடுறதா வந்து பிளான் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க பயிர்ல வந்து நாங்க ஆர்வம் அப்படின்ற எக்ஸ்ப்ளோரேட்ரியம்காக நிறைய கட்டிடம் கட்டிட்டு வரோம். அது இந்த மாதிரியான சஸ்டைனபிள் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாள் வந்து இது நீடிச்சு வரும். ரொம்ப சிமெண்டோ இல்ல ஸ்டீலோ ஜாஸ்தி யூஸ் பண்ணாம கம்மியான அளவுல வந்து நாங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான சஸ்டைனபிள் பில்டிங்ஸ் இங்க நிறைய வருது இந்த எக்ஸ்ப்ளோரேட்ரியம்குள்ள. அதுல வெல்கம் சென்டர் முதல்ல என்டர் ஆனோனேவே ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதுல நிறைய பசங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுக்கறது,
அதுக்கப்புறம் வந்து அவங்கள வெல்கம் பண்ற ஒரு ஸ்பேஸா இருக்கும். அதுக்குள்ள வந்து அப்புறமா திங்க் டேங்க் அப்படின்ற ஸ்பேஸ், யாரெல்லாம் டீச் பண்றாங்களோ அந்த டீச்சர்ஸ், அப்புறம் நிறைய கொலாபரேட்டர்ஸ், வெளியில இருந்து வர ஆளுங்க, யாருக்கெல்லாம் வேலை செய்யணும்னு தோணுதோ இந்த இடத்துல வந்து ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு வேலை செய்யறதுக்கான ஒரு இடம். பசங்க படிக்கிறதுக்கான லேப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்பேஸ் இருக்கும். எல்லாரும் ஆடலாம், பாடலாம், தெருக்கூத்து நிகழ்ச்சிகள் பார்க்கலாம், பசங்களோட ஆனுவல் டே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க வந்து நம்ம நடத்தலாம். ஸோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் அண்ட் கிளாஸஸ் நடத்துற மாதிரியான ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் விண்வெளி சார்ந்த பில்டிங்ஸ், அப்புறமா ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்றோம் 2 ஏக்கருக்கு, அஃபாரஸ்டேஷன். பிளஸ் அதுக்குள்ள பசங்க படிக்கிறதுக்கு பயாலஜி, ஜூவாலஜி, பாட்னி இதெல்லாம் படிக்கிறதுக்கு புக்ஸ் இல்லாம இயற்கையா படிக்கிறதுக்கான ஒரு பேம்பு, அதுக்கப்புறம் தேட்ச், அந்த மாதிரி இயற்கையான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த காட்டுக்குள்ள பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியான இக்காலஜி அப்சர்வேட்டரின்ற ஒரு கட்டிடம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்பேசஸ் இங்க வந்து வருது. எல்லா ஸ்பேஸையும் சுத்தி சுத்தி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நாங்க எல்லாரும் எப்படி இதை டிசைன் பண்றோம்னா, இங்கேயே லோக்கலா எந்தெந்த செடி கொடிகள் வளருது அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணி அதை எந்த இடத்துல வச்சா அழகா இருக்கும், எந்த இடத்துல வந்து இப்ப புல் வகைகள் கொடுக்கலாம், எந்த இடத்துல வந்து பூ வகைகள் கொடுக்கலாம், எந்த இடத்துல வந்து கிரீப்பர்ஸ் கொடுக்கலாம், மரத்தை சுத்தி வருமா வராதா, எங்க கொடி செடிகள் வந்து அழகா படர்ந்து ஒரு ஷேடட் பாத்வே மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய யோசிச்சு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மண்ல செஞ்சிருக்க அவன் அந்த பகுதியில இருக்கோம். ஸோ இதுதான் அந்த மட் அவன். இது வந்து மண்ணாலேயே பண்ணது, சுக்கா மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கா மண்ணும் சுண்ணாம்பு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதோட இந்த பகுதியில இருக்கிற மண்ணையும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை பதப்படுத்தி பண்ணியிருக்கோம். கடுக்கான்ற நேச்சுரல் ஒரு சீட் கிடைக்கும். அந்த கடுக்காவை வந்து யூஸ் பண்ணி கடுக்கா தண்ணியில லைமும் மிக்ஸ் பண்ணி இந்த மண்ணை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். அதாவது எல்லாமே மொத்தமா கலந்து இறுகும். ஸோ அது மாதிரி நாங்க வந்து மொழுகி அதுல வந்து கிராக்ஸ் டெவலப் ஆகாம மழையிலேருந்து பாதுகாத்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மண் அவன்ல வந்து கீழே வந்து கல் பகுதியும் மேல வந்து மண் வச்சு பண்ணியிருக்க அந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ குக்கீஸோ இல்லை பீட்சாவோ இல்லை கேக்கோ பேக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து ஃபயர் கொடுத்து மேல பேக் பண்ற மெத்தட் கிடையாது. இது கீழே வந்து ஸ்டோரேஜ் ஃபேஸ் வந்து இந்த டெரகோட்டா டைல்ஸ் வச்சிருக்கோம். இந்த டெரகோட்டா டைல்ஸ் வந்து ஒரு நல்ல கிரிப்பா ஹார்ட் சர்ஃபேஸா வந்து ட்ரீட் ஆகும். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.